வருஷா வருஷம் ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 2 விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். முதலாவது, கடைசி ஆண்டில் படித்துக் கொண்டிருக்கும் சானியாவிற்கு பராங் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. இரண்டாவது, அதே ஆண்டில் படித்துக் கொண்டிருக்கும் ஜோ என்ற மாணவனுக்கும் அதே கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. இதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. ஆமா, பொறுத்துக்கவே முடியல. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஜோவா இப்போ ஸ்டேஜுக்கு வந்து ஸ்பீச் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் சொன்ன விஷயத்த இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் என்னன்னா, ஒருத்தர் எந்த நிலைமையில இருக்காருன்றது முக்கியம் இல்லை, எந்த திசையில போறாங்கன்றது தான் முக்கியம். 3 வருஷம் கடுமையாக உழைச்சதுக்கு அப்புறம் தான் நாம இந்த கான்வகேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்திருக்கோம். இது சந்தோஷமான விஷயம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எந்தெந்த திசையில போவோம்னு யாருக்குமே தெரியாது. அமேஸ்மெண்ட் பார்க்கா இல்ல ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கா? ஆக்சுவலி நானே எந்த திசையில போக போறேன்னு இன்னும் முடிவு பண்ணாம குழப்பத்தில் தான் இருக்கேன். இல்ல, வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் இது வரைக்கும் நான் பார்க்காத அந்த பாட்டிக்கு தான் நன்றி சொல்றோம். நாம சந்தோஷமா இருந்தாதான் மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும். வாழ்ந்தா அப்படித்தான் வாழணும். ஆனா இங்க வந்திருக்கிற எல்லாரும் அது என்னால முடியாத காரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அதனால முதல்ல நான் சந்தோஷமா இருக்க அதுக்கான தேவையான முயற்சிகளை எடுப்பேன். இங்க இருக்கிற எல்லாரும் என்னென்ன வழியை தேர்ந்தெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த வழி மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். உன் பேச்சு ஓவரா இல்ல? நாம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா ஹாப்பியா? என் பாட்டி கூட அடிக்கடி சொல்வாங்க, சானியா நீ சந்தோஷமா இருந்தாதான் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும்னு. அப்படி இருந்தா மட்டும் போதும். அப்படியா? சானியா ஸ்டூடெண்ட் சானியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன். சானியாடா. தேர்ட் இயர் ஏ செக்ஷன்ல படிச்சிட்டு இருக்கிற ஜோவையும் பி செக்ஷன்ல படிச்சிட்டு இருக்கிற சானியாவையும் மேடைக்கு வந்து அவங்களுடைய கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்சம் மேல வாங்க. மணமகன் ஜோ தனது மனைவியாக போகும் சானியாவை தன்னுடைய கடைசி மூச்சிருக்கும் வரையில் சந்தோஷமாகவும் அன்பாகவும் பார்த்து கொள்வேன் என்று உறுதிமொழி எடுக்க சம்மதிக்கிறாயா? எஸ், எனக்கு சம்மதம். மணமகள் சானியா, உனது கணவராக போகும் ஜோவை சந்தோஷமாக. எனக்கு சம்மதம் ஃபாதர். சானியா ஏன் உளற? சானியா, நானும் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். உனக்கு சரியான ஜோடி நான் தான். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் கண் கலங்காம பாத்துப்பேன். அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். டேய் ஜோ, நீயும் நான் சொன்ன மாதிரி சொல்லுடா. சீக்கிரமா சொல்லு. முடியாதுன்னு சொல்லு. அவங்க ஜோவோட அம்மா தானே. பாவம் ஜோ, சானியா தான் அப்படி இருக்கானா? அவங்க அம்மாவும் அப்படிதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கீழே இறங்கி வா.
தானியா இன்னைக்கு நீ ரொம்ப காமெடி பண்ணிட்ட. எனக்கு தெரியும் நீ ஸ்லிப் ஆகி விழுந்துருவேன்னு. சானியா ஐம் சாரிம்மா. நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன்னு உனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே ஆண்டி. ஜோ போயிட்டானா? மூஞ்சி வேற தூக்கி வச்சுட்டு போயிருக்கா. இதுல இவளோட தப்பு என்ன இருக்கு? அதுதான் சானியாவோட நேச்சர் ஆச்சு. ஆமா. இவ இந்த மாதிரி பண்ணலனா கண்டிப்பா சானியாவா இருக்க முடியாது. ஆமா, ஜோ எங்க போயிருப்பான்? எல்லாரையும் சேர்த்து போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். எங்க போயிட்டான்? எனக்கும் படிக்கணும் போல ஆசையா இருக்கு, உங்களை மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஆனா எங்களுக்கு இது போட்டு போட்டு அழுத்து போச்சு. அவங்கள பாரு, ஹை ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிஞ்சதுன்னா இப்படிதான் என்ஜாய் பண்ணணும். ஏய், ஜோ எங்க காணோம்? அவனை தேடுங்க. ஓ இதோ வரா. ஜோ இங்க தான் ஜோ இருக்கா, வாங்க. எங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறியா? ஹே ஜோ ப்ளீஸ். ஆமா ஜோ, ஒரே ஒரு போட்டோ ஜோ ப்ளீஸ். சரி நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே ஜோ எங்க போற ப்ளீஸ். பாவம் அந்த பொண்ணுங்க. இவ வேற வரா. ஹே ஜோ, நம்ம ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கலாமா? எக்ஸ்கியூஸ் அஸ் சார், சீக்கிரம் வா. சானியா, அவன்கிட்ட போய் போட்டோ எடுக்கலான்னு சொல்லு. நானா? ஐயோ நான் மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு இல்லாம போய் பயப்படுறது? நீ அவங்களோட வித்தியாசமானவன்னு நிரூபிச்சு காட்டு. டேய் ஜோ, போ, போ, சீக்கிரம் போ. என்ன என் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணுமா? ஆ. ஆனா அந்த வார்த்தை உன் வாயை திறந்து ஏன் தைரியமா சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, என்னால முடியாது. சாரி. சானியா, ம்? இப்படி வந்து நில்லு. இப்போ ஓகேவா? ஓ சூப்பர். அப்படியே நில்லுங்க. தேங்க் யூ. நான் எடுக்க போறேன். சோ 1 நீங்க என்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 2 8800 பேலன்ஸ் நீங்களும் எடுத்துக்கங்க. 3. ஓகே சாமி, இந்த நாளும் உன் வாழ்க்கையில நீ மறக்க முடியாத நாளை நான் மாத்தி காட்டுறேன். வாங்க ஸ்டூடண்ட்ஸ், வாங்க உள்ள வாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன இவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண சொல்றீங்க? சான்ஸே இல்ல, வாங்க போலாம். அப்ப மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுங்க. சார் நீங்க எப்படி இங்க வரலாம்? அட என்ன டீச்சர் நீங்க? எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் தானே? நமக்குள்ள தான் சண்டை வருமே. ஆமா, ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க போலாம். அட எங்க போறீங்க? சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. இருங்க நான் சமாதானப்படுத்துறேன். ஓகே, எல்லாம் ரெடி இல்ல? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ல? சானியா, இப்ப இங்க நடக்க போறது எல்லாமே உனக்காக தான். என்ன சரியா? நல்லா என்ஜாய் பண்ணு. ஓ ஹே வீணா போன ஜோ, நீ எதுக்காகடா இங்க வந்த? பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு இருக்கேன். என்ன பண்றது, ஸ்கூல்ல வேற இடம் கூட இல்லையே. வாங்க போய் உட்காரலாம். ஓ இவங்கள யார் உள்ள விட்டது? நினைச்சுக்காதீங்க. இவங்கள இன்னைக்கு சரி விடுங்க, நமக்கு வேற வழி இல்ல. நாம ஆரம்பிக்கலாமா? ஹே நீங்களே இத பார்க்க கூடாது.